டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ஒரு ட்ரிங்கை திறந்து குடிச்சிட்டே வந்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும், ஹேர் ஃபால் சரியாகும், ஸ்கின்னு நல்ல க்ளோ ஆகும், பிசிஓடி, பிசிஓஎஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இதெல்லாம் சரியாகும். அது மட்டும் இல்லைங்க, சொல்லிட்டே போகலாம், இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அப்படி என்ன ட்ரிங்க்னு கேட்குறீங்களா? இதை நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட் ஸ்மூத்தின்னு சொல்லலாம், இல்லைனா ஜூஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்மூத்தியை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு 5 பாதாம், 5 முந்திரி, 5 பிஸ்தா, 3 பேரிச்சம்பழம், 3 அத்திப்பழம், 3 வால்நட்ஸ், 15 உலர் எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு 2 பேத்துக்கு ஸ்மூத்தி ரெடி பண்ண போகிறேன். ஸோ குவான்டிட்டிஸ்லாம் டபுளாக போட்டுக்கிறேன். இது கூடவே உங்களுக்கு வேணும்னா குளிர்ச்சிக்காக ஒரு ஆளுக்கு 1/2 ஸ்பூன் பாதாம் பிசின், 1/2 ஸ்பூன் சப்ஜா விதையை தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஓவர் நைட் ஃபுல்லாக ஊறணும். பாருங்கள், ஓவர் நைட் ஃபுல்லாக நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா ஊறி வந்துருச்சு. சப்ஜா விதை, பாதாம் பிசின் கூட நல்லா புஷ்ஷுன்னு ஊறி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைப்பட்டதும் கடைசியாக வேணும்னா ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஊற வச்சுருந்த பாதாம் பிசினும் சப்ஜா விதையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோட் 1ல் 1 செகண்ட் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. மிக்ஸ் ஆனால் போதும், ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது. அவ்வளோதாங்க, நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட் ஸ்மூத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை மட்டும்தான் குடிக்கணும். நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். அடுத்த லஞ்சுக்கு தான் சாப்பிட்ணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.